இந்தியன் பார்மசிட்டிக்கல் நிறுவனங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் வருவாய் வந்துட்டு ஏற்றுமதியிலிருந்து தான் வருது. இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் ஃபார்மா ஏற்றுமதியாளரா உலக லெவல்ல இருக்காங்க வால்யூம் படி பார்த்தோம்னா. பட் நம்ம வேல்யூ படி பார்த்தோம் இந்த ஃபார்மா ஏற்றுமதியிலன்னா இந்தியா வந்து 13வது ரேங்க்ல தான் இருக்காங்க. ஏன் இந்த ரீசன் இந்தியாவுடைய டாமினன்ஸ்க்கு பிஹைண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ஏற்றுமதி செய்கிறது மோஸ்ட்டாக ஜென்ரிக் ட்ரக்ஸ் தான் பண்ணுறாங்க. ஏன்னா ஜென்ரிக் ட்ரக்ஸ் கொஞ்சம் சீப்பராக இருக்கும், அதனால வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் இதை தான் நம்ம நிறைய வித்துட்ருக்கோம். பேட்டன்டட் ட்ரக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஏன்னா நிறைய பணம் அதில் செலவழித்து அதனுடைய ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து டெவலப் செய்து அதை வந்து மார்க்கெட் செய்யணும்ல. ஸோ அதனால பேட்டன்டட் ட்ரக்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பேட்டன்டட் ட்ரக்ஸ் வந்து என்னென்ன மெடிசன்ஸ் வந்து எந்தெந்த நிறுவனங்கள் அந்த பேட்டன்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்காங்களோ அதை தான் பேட்டன்டட் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸ்க்ளூசிவாக அந்த நிறுவனத்துக்கு ஒரு கொடுக்கும். அந்த ட்ரக் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடுக்கு அவங்க மட்டும்தான் விற்பனை செய்ய முடியும். இந்த சமயத்தில் எந்த நிறுவனமே அந்த ட்ரக்கை வந்துட்டு அவங்க வந்து விற்க முடியாது. அந்த ஒரிஜினல் கம்பெனி கிட்ட இருந்து பெர்மிஷன் இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறமா அந்த நிறுவனம் ஜென்ரிக் வெர்ஷன் அந்த ட்ரக் உடையதை வந்து செல் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் வேல்யூ அண்ட் வால்யூம்ல நமக்கு காட்டுது இந்தியாவுடைய ஃபார்மா ஏற்றுமதியில். இந்தியன் நிறுவனங்கள் வந்து R&D இனோவேஷன்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கம்மியாக பேட்டன்ஸ் தான் நம்ம வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய குளோபல் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. அதனால பேட்டன்ட் ட்ரக்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும் ஜென்ரிக் ஒன்ஸை விட. கம்பெனிஸ் வந்து இன்னும் நிறைய வருவாய் வந்து அதை வச்சு ஈட்டலாம். அதனால தான் இன்னைக்கு நம்ம சில நிறுவனங்களை பார்க்க போறோம், யாரெல்லாம் ஹெவியா இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடிஷ்னலா இந்த நிறுவனங்களுடைய ப்ராஃபிட்ஸும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு அவங்களுடைய ரெவென்யூ கம்பேர் பண்ணும்போது. சரி, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பங்கு என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். உங்களில் யாருக்காவது சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா யாராவது கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்க நிறுவனத்தின் பெயர் சிப்லா. இவங்க தான் நிக்கோடெக்ஸ் பிராண்டோட பேரண்ட் கம்பெனி. சிப்லா வந்து ஒரு லீடிங் ஃபார்மா பிளேயராக இருக்காங்க இந்தியாவிலையும் குளோபல்லையும். 5.2% மார்க்கெட் ஷேர் இந்தியன் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்காங்க. இதுதான் 4th ஹையஸ்ட். சிப்லா வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி. அவங்களுடைய ப்ராடக்ட்களை குளோபலாக நிறைய பிராண்ட்ஸாக வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஜென்ரிக் மெடிசன்ஸ்லையும் இருக்குது, APIஸ்லையும் இருக்குது, ஹாஸ்பிட்டல் செக்டர்லையுமே இருக்குது. பட் நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரி செக்மெண்ட், அதாவது ஆஸ்மா அண்ட் லங் ரிலேட்டட் மெடிசன்ஸில் பார்த்தோன்னா அவங்க தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. அடிஷ்னலாக சிப்லா வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஜென்ரிக் ஃபார்மா பிளேயராக இருக்காங்க நார்த் அமெரிக்காவில். சிப்லாவுடைய லார்ஜ் பிராண்ட் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு நிறைய வெல் நோன் பிராண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். காஃப் சில்க்ஸ், நிக்கோடெக்ஸ், அவங்களுக்கு 21 பிராண்ட் இருக்குது அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில். இது வந்து லிஸ்ட் ஆஃப் டாப் 300 பிராண்ட்ஸ் இருக்குல்ல இந்தியாவில், அந்த லிஸ்ட்டில் இன்க்ளூடடாக இருக்குது. இந்த நிறுவனம் 200 கோடி ரெவென்யூ வந்துட்டு 11 பிராண்ட்ல இருந்தா ஈட்டுறாங்க. இந்த பிராண்டட் போர்ட்ஃபோலியோனால சிப்லாவுடைய மார்ஜின் வந்துட்டு ஹையராக இருக்கும் அவங்களுடைய பியர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. பிராண்டட் மெடிசன்ஸ் வந்து ஹையர் ப்ரைஸில் யூஸ்வலாக செல் பண்ணுவாங்க ஜென்ரிக் மெடிசன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. அவங்க வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் மெடிசன்ஸை செல் பண்ணுறாங்க. 65% அவங்களுடைய ரெவென்யூ வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி, ஆன்டி இன்ஃபெக்டிவ்ஸ் அண்ட் கார்டியக் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ்லேருந்து தான் வருது. 1500+ ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்க. 50+ டோசேஜ் ஃபார்ம்ஸில் இதை பண்ணிட்டு இருக்காங்க. 71% ரெவென்யூ இந்தியாவிலிருந்தும் நார்த் அமெரிக்காவிலிருந்தும் அவங்க ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனி வந்து 6% அவங்களோட சேல்ஸை வந்து R&Dல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால அவங்களால ஒவ்வொரு வருடமும் புது ட்ரக்ஸ் வந்து லான்ச் பண்ண முடியுது. இப்போ இந்த நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த நிறுவனத்துடைய சேல்ஸ் வந்து Q3 FY25ல 7073 crores இருந்துச்சு. 7.1% இயர் ஆன் இயர் க்ரோத் இருந்தது. அதே சமயத்தில் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 1575 கோடியா இருந்தது. 47% இயர் ஆன் இயர் க்ரோத் இருந்திருக்கு. பட் நீங்கள் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் கடந்த 3 வருடத்தில் கம்பேர் பண்ணோம்னா ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமாகவே வளர்ந்துருக்கு. டபுள் த ரேட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தோன்னா ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சினால. நம்ம இப்போ எக்ஸ்பென்சஸை FY22லேருந்து FY25 வரைக்கும் Q3ல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மேஜர் டிப் பார்த்துருப்பீங்க மெட்டீரியல் காஸ்ட்டில் Q3 FY25ல. கம்பெனியுடைய ரெவென்யூ வந்துட்டு இப்போ க்ரோத் காமிச்சிருக்கு. அடிஷ்னலாக ரிடக்ஷன் இருந்திருக்கு, டிப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் சில காஸ்ட்டு, இதெல்லாமே வந்துட்டு மார்ஜின் இன்க்ரீஸ்க்கு வந்துட்டு வழிவகுத்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி கம்பெனி வந்துட்டு நிறைய மார்ஜின் பெட்டராக பார்த்துருக்காங்க நல்ல ப்ராடக்ட் மிக்ஸ்னால. இப்போ இந்த நிறுவனம் வந்துட்டு அவங்களுடைய ப்ராஃபிட்டை எப்படி கேஷாக கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கம்பெனியுடைய கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட் அதே தான் இருந்திருக்கு 2024ல். பட் இந்த கம்பெனி வந்துட்டு ஹையர் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் இன் ரீசென்ட் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது. இப்போ இந்த நிறுவனத்துக்கு ரிசீவபிள்ஸ் வந்து சீக்கிரம் வந்துருச்சு. அதே சமயத்தில் டிப்ரிசியேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நான் கேஷ்
எக்ஸ்பென்ஸ். அதனால கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஹையரா இருந்திருக்கு நெட் ப்ராஃபிட்டை விட. இன்னொரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். இந்த நிறுவனத்துடைய லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த சில வருடங்களா. இந்த கம்பெனி வந்து லோன்ஸ் ஃபார் அசெட்ஸை இன்க்ளூட் பண்றாங்க. இதை வந்து பிளான் பண்றாங்க எதுலனா அந்த அதர் லயபிலிட்டிஸ் செல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. இது என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா இந்த கம்பெனி வந்துட்டு ஏதோ ஒரு அசெட்டை செல் பண்றாங்க அப்படிங்கறத சஜஸ்ட் பண்ணுது. அண்ட் இது ரிலேட்டடான லோன் வந்து அதர் லயபிலிட்டிஸ்ல தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது. ஹவவர் இந்த நிறுவனம் வந்து சிக்னிஃபிகண்டா அவங்களுடைய டெட்டை ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க கடந்த 4 வருடங்களா. டெப்ட் டு எக்விட்டி ரேஷியோ வந்து 0.02 இருக்கு. இது வந்து நார்மல் ரேஞ்சில் தான் இருக்கு. இப்போ நம்ம இரண்டாவது நிறுவனத்தை பார்க்கலாம். இந்த நிறுவனம் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியா குளோபலா ரீட் பண்ணிருக்காங்க. நம்ம பேசிட்டு இருக்க நிறுவனத்தின் பெயர் டாக்டர் ரெட்டிஸ் லேபோரட்டரிஸ். இவங்க வந்து இந்தியா பேஸ்ட் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியா இருக்காங்க. லீடிங் நிறுவனமாவே இருக்காங்க இந்தியாவில். அவங்க போர்ட்ஃபோலியோல நிறைய ப்ராடக்ட்களும் நிறைய சேவைகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ், இதான் ஏபிஐஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் கஸ்டம் ஃபார்மசூட்டிக்கல் சர்வீசஸ், அதாவது கஸ்டமா ஃபார்மசூட்டிக்கல் தேவைகளுக்கான சேவைகள் செய்வது, ஜென்ரிக்ஸ், பயோசிமிலர்ஸ், அப்புறம் டிஃபரன்ஷியேட்டட் ஃபார்முலேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் தான் லார்ஜஸ்ட் ஏபிஐ மேனுஃபேக்சரரா இருக்காங்க குளோபலாவே நம்ம பார்த்தோம்னா. அடிஷ்னலா அவங்க தான் செகண்ட் லார்ஜஸ்ட் வேக்சின் பிளேயரா இருக்காங்க இந்தியாவினுடைய சந்தையில. மெஜாரிட்டியா அந்த நிறுவனத்துடைய பிசினஸ் வந்துட்டு ஜென்ரிக் மெடிசன்ஸ் குளோபலா செல் பண்றதுல இருந்து வருது. அவங்க 8-9% அவங்களுடைய வருவாயை வந்து R&Dல இன்வெஸ்ட் பண்றாங்க. FY24 அதுக்கப்புறம் H1 FY 2025ல பார்த்தோம்னா R&D ஸ்பெண்ட் வந்து ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ பார்த்தோம்னா 8.2%லேருந்து 8.6% அதிகமாக இருக்கு. இந்த நிறுவனத்துடைய ஃபோக்கஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியேட்டட் ஃபார்முலேஷன்கள் இல்லைன்னா இன்ஜெக்டபிள்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான். அவங்களுடைய ரெவென்யூ வந்து 3 செக்மெண்ட்லேருந்து வருது. ஃபார்மசூட்டிக்கல் சேவைகள், அப்புறம் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ்லேருந்து 11.94%, குளோபல் ஜென்ரிக்ஸ்லேருந்து 86.17%, மீதியிலேருந்து 1.89%. ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் ஜென்ரிக்ஸை பார்க்கலாம். லார்ஜஸ்ட் ரெவென்யூ செக்மெண்ட்டாக இருக்குது இந்த நிறுவனத்துக்கு. 87% ரெவென்யூ இந்த இடத்துல இருந்தால் இந்த நிறுவனத்துக்கு வருது. அவங்க பிராண்டட் அப்புறம் ரெகுலர் ஜென்ரிக் மெடிசன்ஸ் குளோபலாக இது மூலமாக செல் பண்ணிருக்காங்க. பிராண்டட் ஜென்ரிக்னா எசென்ஷியலாக ஜென்ரிக் மெடிசன் வந்துட்டு ஒரு பிராண்ட் கீழே வந்துட்டு செல் பண்ணுறது, வெறும் ட்ரக் காம்போசிஷன் நேம் மட்டும் இல்லாமல். சரிங்களா? கம்பெனி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க நிறைய மாலிக்யூல்ஸ் அண்ட் தெரப்பி ஏரியாஸில். அவங்களுடைய ப்ராடக்ட்கள் வந்து 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்குது. ரஷ்யா, பிரேசில், சைனா, சென்ட்ரல் அண்ட் லாட்டின் அமெரிக்கா, ஏசியன் நாடுகள், அதுக்கப்புறம் சவுத் அண்ட் நார்த் ஆஃப்ரிக்காவில். அவங்களுடைய ஜென்ரிக் ப்ராடக்ட்ஸில் பாதி வந்துட்டு நார்த் அமெரிக்காவில் தான் அவங்க செல் பண்ணுறாங்க. மீதி எல்லாமே யூரோப், இந்தியா அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டில் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஸ்லோ டவுன் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் ரெவென்யூ செக்மெண்ட் வந்து ஃபார்மசூட்டிக்கல் சேவைகள், அப்புறம் ஏபிஐ வந்து ஒரு மெயின் இன்கிரீடியன்ட். ஒரு மெடிசனோட எஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அதை தான் ஏபிஐ நம்ம சொல்லுவோம். இந்த நிறுவனம் வந்துட்டு நிறைய டாப் ஜெனரிக் ஃபார்முலேட்டர்கள் கம்பெனிக்கு இவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கஸ்டம் ஃபார்மசூட்டிக்கல் சேவைகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது எண்ட் டு எண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் அதை வந்து தயாரிப்பு செய்யும் சேவைகளும் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய இனோவேட்டிவ் நிறுவனங்களுக்கு இந்த மெடிசன்ஸ் எல்லாம் பண்றதுக்காக. இந்த செக்மெண்ட்ல இந்தியாவிலே இவங்க தான் லார்ஜஸ்ட் பிசினஸா இருக்காங்க. இதுதான் பிசினஸ் ஓவர்வியூ. இப்போ இந்த நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த நிறுவனம் வந்து 7,237 crores ரெவென்யூ வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. Q3 FY25ல growth வந்து 15.74% இருந்திருக்கு. ப்ராஃபிட்ஸ் வந்து 1,381 கோடியா இருந்திருக்கு. 1% தான் வந்து growth-ஐ ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஹவவர் நம்ம வந்து இந்த நிறுவனத்துடைய சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டை கடந்த 3 வருடமாக கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கம்பெனியுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து நியர்லி டபுள் த ரேட் ஆஃப் சேல்ஸில் வந்து க்ரோ ஆயிருக்கு. நீங்கள் இதை வந்து இந்த டேபிளில் பார்க்கலாம். இந்த நிறுவனத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோடைய கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த சில வருடங்களா. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனாலையும். அதாவது கூட்ஸ் வந்து ரொம்ப மெதுவாக செல் ஆகுது, ரிசீவபிள்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்கிறது தான் இது காட்டுது. இதனால தான் வந்து இன்வென்ட்ரி டேஸில் இன்க்ரீஸும் டெப்டர் டேஸில் இன்க்ரீஸும் இருந்திருக்கு. டைரெக்டாக இதனுடைய கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளில் இது ரெண்டுமே இம்பேக்ட் பண்ணியிருக்கு. இந்த நிறுவனத்துடைய பணம் வந்துட்டு இன்வென்ட்ரி அண்ட் ரிசீவபிள்ஸில் டைப் ஆனதுனால இது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் ஹையர் ஆக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருக்கு. டெப்ட் படி பார்த்தோம்னா இந்த நிறுவனம் அவங்களுடைய டெப்டை வந்துட்டு சில வருடங்களை கம்மி பண்ணிட்டே வந்திருக்காங்க. மார்ச் அண்ட் செப்டம்பர் 2024ல பார்த்தோம்னா அவங்களுடைய பாரோயிங்ஸ் வந்து 100% மேலே அதிகமாயிருக்கு. இப்போ நம்ம அடுத்த பங்கை பார்க்கலாம். நீங்கள் எப்போவுமே யோசிச்சு பார்த்துருக்கீங்க, நமக்கு வந்து வலி வந்தப்பையும் இல்லை வலி வராத சமயத்தையும் இதை பற்றி யோசிச்சு பார்த்துருப்போம். நம்ம பேசிட்டு இருக்க நிறுவனத்தின் பெயர் சன் ஃபார்மா. இவங்க தான் வாலினி, ஒரு பெயின் ரிலீஃப் ப்ராடக்ட் நம்ம எல்லார் வீட்லேயும் யூஸ்வலாக இருக்கும். ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கு எல்லாருமே பயன்படுத்துவோம். சன் ஃபார்மா இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஃபார்மா நிறுவனமாக இருக்காங்க. வேல்யூவேஷன் அண்ட் மார்க்கெட் ஷேர் படி டிசம்பர் 2024 படி சன் ஃபார்மா வந்து 8.2% மார்க்கெட் ஷேர் இந்தியாவில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 4th லார்ஜஸ்ட் ஜெனரிக் மெடிசன் மேனுஃபேக்சரர் இருக்காங்க உலகத்திலேயே. இந்த நிறுவனம் வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்டுகளும் வித்துட்டு இருக்காங்க. மெயின்
மெயின் பிசினஸ் வந்து பிராண்டட் ஜெனரிக் மெடிசன்ஸ், ஸ்பெஷாலிட்டி மெடிசன்ஸ், அதுக்கப்புறம் ஏபிஐஸ்ல இருந்தா இவங்களுக்கு வருது. அவங்க பிராண்டட் ஜெனரிக் ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் வந்து டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், அப்புறம் கிரீம்ஸ் இதெல்லாம் குளோபலா வித்துட்டு இருக்காங்க. கம்பெனி வந்துட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்களை 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் வித்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ஸ்பெஷாலிட்டி மெடிசன்ஸ். இது வந்து காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரேர் டிசீஸ்க்கு யூஸ் பண்றது, ஐ அதுக்கப்புறம் ஸ்கின் ரிலேட்டட் டிசீசஸ்ல. இந்த மெடிசன்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் காம்படிஷனும் இந்த மெடிசன்களுக்கு கம்மியாவே இருக்கும். இந்த நிறுவனம் வந்து ரேபிட் சேல்ஸ் growth பார்த்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுகளில் ஷேர் வந்துட்டு 7.3% இருந்திருக்கு 2018. இப்பொழுது 18% இருந்திருக்கு FY24 பார்த்தோம்னா. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டினுடைய டிமாண்டும் அதிகமாயிருக்குங்கிறத பார்த்துருக்காங்க. அடிஷ்னலாக இந்த நிறுவனம் ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ், இந்த வாலினி, ரிவைட்டல் அதெல்லாம் வந்து வித்துட்டு இருக்காங்க. நம்ம தினசரி கன்சம்ஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். கம்பெனி அவங்களுடைய ப்ராடக்ட்கள் 5 செக்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்றாங்க. 2 லார்ஜஸ்ட் ரெவென்யூ சோர்சஸ் வந்து இந்தியா அண்ட் யூஎஸ்ஆ இருக்கு. 63% வருவாய் இந்த இடத்துல இருந்தா வருது. நமக்கு தெரிந்த மாதிரியே சன் ஃபார்மா ஒரு லார்ஜஸ்ட் ஃபார்மா பிளேயரா இருக்காங்க இந்தியாவில். அவங்க வந்து ப்ராடக்ட்டுகள் ஆல்மோஸ்ட் எல்லா டிசீஸ்க்குமே இந்தியன் மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மேஜர் ரீசன் அவங்களுடைய ஹெல்த்தி மார்க்கெட் ஷேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய 13,804 ஸ்ட்ராங் ஃபீல்டு சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இவ்வளோ பேர் அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்காங்க. இதுவே வந்துட்டு 1.06 கோடி ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து ஜென்ரேட் பண்றாங்க. இது வந்து அவங்களுக்கு நல்ல சேல்ஸ் growth வந்து அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப உதவி உள்ளதா இருக்கு இந்தியன் சந்தையில. அடுத்தது நம்ம யூஎஸ் சந்தையை பத்தி பார்க்கலாம். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் இது அவங்களுக்கு. 12th லார்ஜஸ்ட் ஜெனரிக் கம்பெனி இருக்காங்க யூஎஸ்ல. 590 ப்ராடக்ட்டுகள் இந்த இடத்துல செல் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் சேல்ஸ் வந்து யூஎஸ்ல இருந்தா வருது. மீதி இருக்கிற ரெவென்யூ வந்துட்டு எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அக்விசிஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணிருக்கு இவங்களுடைய வளர்ச்சியில. இந்த நிறுவனத்தை வந்து நான் ஆர்கானிக் growth வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சன் ஃபார்மா ரீசெண்டா வந்து நஸ்டாக் லிஸ்டட் என்டிட்டி செக் பாயிண்ட் வந்து அக்வயர் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு FDA அப்ரூவ் ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட் யூனோலாக்சிட் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துடைய ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. நான் இப்போ அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா ஏன் அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு ரெவென்யூ விட அப்படின்னு நமக்கு தெரிய வரும். கம்பெனி ரெவென்யூ Q3 FY25ல 13,675 கோடி இருந்திருக்கு. இவங்க 10.4% இயர் ஆன் இயர் growth பார்த்திருக்காங்க. அதே சமயத்துல ப்ராஃபிட் வந்து 2,913 கோடி இருந்திருக்கு. 13.7% இயர் ஆன் இயர் growth பார்த்திருக்காங்க. இந்த கடந்த 3 வருடத்துல ட்ரெண்ட் பார்த்தோம்னா ரெவென்யூ வந்துட்டு ட்வைஸ் டைம் ப்ராஃபிட்ஸ் க்ரோ ஆயிருக்கு. இது வந்து ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி நமக்கு காட்டுது. நம்ம Q3 FY22 அண்ட் FY25 கம்பேர் பண்ணோம்னா சிக்னிஃபிகன்ட் டிப் இருக்கு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ்ல. அதனால சப்ஸ்டான்ஷியலா வந்து ஓவரால் எக்ஸ்பென்ஸ்ல ஒரு டிராப் இருந்திருக்கு. இப்போ இந்த நிறுவனத்துக்கு ரிலேட்டடா சில ரிஸ்க் இருக்கும்ல, அது என்னன்னு பார்க்கலாம். சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு அதர் இன்கம்ல தான் நிறைய டைம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் FY21 to 22ல நிறுவனத்துடைய லார்ஜ் போர்ஷன் சேல்ஸ் வந்து அண்டர் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து லாஸஸ் தான் வந்திருக்கு. FY21 இந்த கம்பெனி வந்துட்டு 1038 கோடியை ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க ஆன்டி ட்ரஸ்ட் மேட்டருக்கு. அண்ட் இந்த அமௌண்ட் வந்து லாஸாக ரெக்கார்ட் ஆயிருக்கு அதனுடைய ப்ராஃபிட்டை இம்பாக்ட் பண்ணுறபடி. இந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு லாஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த காணொலியை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காணொலியில் நம்ம 3 குளோபல் லீடிங் ஃபார்மா நிறுவனங்களை பற்றி பார்த்துருக்கோம். யாரெல்லாம் ரேப்பிடாக அவங்களுடைய ப்ராஃபிட்டை க்ரோ பண்ணியிருக்காங்க ரெவென்யூ கூட கம்பேர் பண்ணும்போதுன்னு. நம்ம சிப்லா எப்படி அதோடைய க்ரோத்தை வந்து பிராண்டட் போர்ட்ஃபோலியோ மூலமாக ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். டாக்டர் ரெட்டி வந்து ஒரு லீடிங் குளோபல் ஜெனரிக் அதுக்கப்புறம் ஃபார்மா பிளேயராக எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சன் ஃபார்மா எப்படி அவங்களுடைய டைவர்ஸ் பிஸ்னஸை லெவரேஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் வச்சு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷனோ இல்லை பை ஆர் செல் டிசிஷன்ஸோ எடுக்காதீங்க. உங்களுடைய ஓன் ரிசர்ச்சை பண்ணுங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி. நாங்கள் சில ரீடிங் ரிசோர்ஸஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அதையும் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.